ஹாய். நெறையா பேரு வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என் குழந்தைங்க இன்னும் வந்து 1 இயர் ஆயிடுச்சு, 2 இயர் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பர்த்டேக்கு வந்து கேண்டில் ஊட தெரியல. ஸோ எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா, இந்த கேக்ல கேண்டில் வச்சு அத ஊதணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஊத முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி வந்து இந்த ப்ளோயிங் வராதனால வந்து ஸ்பீச் வந்து ப்ராப்ளம் ஆகுமா? அப்படின்னு நெறைய பேரு டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து ப்ளோயிங் ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்பீச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வந்து 500 பிளஸ் கிளையண்ட்ஸ் பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் நான் குடுப்பேன். ஸோ அந்த தெரப்பி ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளோயிங் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ளோயிங் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லிப் க்ளோஷர் வந்து நல்லா அச்சீவ் ஆகும். இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிப்பி இருக்கிற குழந்தை, செரிப்ரல் பால்சி இருக்கிற குழந்தைங்களால வந்து இந்த ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சுன்னா வாய இப்படி தொறந்தே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லிப் க்ளோஷர் வந்து இருக்காது. ஸோ இப்படி நம்ம இத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவிட்டி குடுக்கும்போது அவங்களுக்கு வந்து லிப் க்ளோஷர் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாரி ட்ரூலிங் ரொம்ப ஜொல்லு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டி குடுக்கும்போது அவங்க அந்த ஜொல்லு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாரி வந்து சில குழந்தைங்க வந்து நாக்க வந்து இப்படி வெளியவே இப்ப நீட்டியே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஸ்பீச் கிளாரிட்டிலவும் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்ப நம்ம வந்து ப்ளோயிங் சொல்லிக் குடுக்கும்போது நம்ம இத உள்ளார பிரஸ் பண்றனால வந்து டங்க உள்ள வச்சு பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிராக்டிஸா இருக்கும். ஸோ அதே மாரி வந்து இப்ப நான் அப்படி நம்ம சாப்பிடும்போது, முழுங்கும்போதெல்லாம் வந்து நேசல் கேவிட்டி வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து மூச்சுக்குழாய் வழியா வந்து உள்ளார போகாம இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ளோயிங் ஆக்டிவிட்டி பண்றது மூலமா, அந்த க்ளோஷர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ வந்து மூக்குல பொற போகுறது, அந்த மாரி பிரச்சனைலாம் வராம இருக்கும். இந்த மாரி வந்து சில குழந்தைங்க வந்து சென்டென்ஸா வந்து பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. வேர்ட்ஸா வந்து பேசுவாங்க. ஆனா வந்து சென்டென்ஸா பேச முடியாது. அது ரீசன் என்னன்னா, நம்ம பேசும்போது வந்து, நம்ம வந்து மூச்சு வந்து டக்குன்னு வந்து ஷார்ட் ஃபேஸ் வந்து மூச்சு இழுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து மூச்ச வெளிய விடணும். ஸோ அந்த வெளிய விட விட தான் நம்ம வந்து லாங் சென்டென்ஸ்ல வந்து பேசுறோம். ஸோ அந்த பிரெத் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா வந்து குழந்தைங்களால லாங் சென்டென்ஸ்ல வந்து பேச முடியாது. டக்கு டக்குன்னு அந்த மூச்சு வாங்குற மாரி பேசுறது, அந்த மாரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாரி நம்ம ப்ளோயிங் ஆக்டிவிட்டி குடுக்கும்போது வந்து அவங்க வந்து நெறையா இந்த நல்லா மூச்சு இழுத்துட்டு நல்லா ஊதுறதுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும். ஸோ அது வந்து சென்டென்ஸா பேசுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம ப்ளோயிங் ஆக்டிவிட்டி சொல்லிக் குடுக்கறதுக்கு வந்து, இந்த மாரி ஒரு பவுன்சிங் பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது மேல இப்டி வந்து நம்ம குழந்தைய வச்சுட்டு, நம்ம வந்து இப்டி பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லும்போது, குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்டி நம்மள பார்த்த மாரி கூட இப்டி வச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் மாடலிங் இருக்கும். எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாடலிங் கிடைக்கும். ஸோ அப்ப அத நம்ம சொல்றத பார்த்து வந்து குழந்தைங்க வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து நம்ம வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட விளையாண்டுட்டோம் அப்படின்னா, அடுத்ததா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இப்படி பவுன்ஸ் பண்ணும்போதே வந்து வயித்துல வந்து ஒரு லைட் பிரஷர் வந்து குடுக்கணும். ஸோ அப்படி நம்ம வயித்துல பிரஷர் குடுக்கும்போது, அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி பிரஸ் பண்ணும்போதும் வந்து அந்த காத்து வந்து வெளிய விடணும். அப்புறமா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா இருந்துக்கணும். ஸோ அந்த மாரி வந்து அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இப்டி நம்ம பவுன்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து குழந்தையோட வாய வந்து இப்டி ஓப்பன் பண்ணணும். இப்டி கை வச்சுட்டு இப்டி ஓப்பன் பண்ணிட்டு அப்டி சொல்லு. அந்த மாரி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட் பண்ணும்போது, இப்டி ஓப்பன் பண்ணிட்டு வந்து சொல்லணும் அப்டிங்கிறது வந்து அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து இப்டி சொல்லி தரும்போது, குழந்தைங்க வந்து வாய் வழியா காத்து வெளிய விட தெரியல. மூக்கு வழியா தான் வந்து காத்து விடுறாங்க அப்டின்னா, நம்ம இப்டி மூக்க புடிச்சுட்டு அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மூக்கு வழியா வந்து அவங்க காத்து விடாம, வாய் வழியா அப்படி சொல்றதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா வந்து நம்ம இப்படி பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இப்படி வாய வந்து இப்படி ஓப்பன் பண்ண சொல்லினதுக்கு அப்புறமா வந்து, நம்ம வந்து லிப் ப்ரொட்ரூஷன் இந்த மாரி குவிச்சு வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இப்படி வையி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து சவுண்ட் வந்து குடுக்கறதுக்கு வந்து சொல்லி தரலாம். இந்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து இந்த மாரி ஹார்ன் வந்து இப்படி வச்சுட்டு, எங்க பண்ணு
அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம செய்றத பார்த்து வந்து குழந்தைங்க வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம உடனே நம்ம வந்து இப்படி வாய்க்குள்ளார இத வச்சுட்டோம்னா, அவங்க வந்து சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு, நம்ம வந்து இத வச்சு இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறமா வந்து கிராஜுவலா நம்ம வந்து டிஸ்டன்ஸ குறைச்சிட்டு, வாய்க்கிட்ட வச்சுட்டு, இப்படி பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபிளாட் ஷேப்டு ஹார்ன். ஸோ இது வந்து நம்ம இப்படி லிப் க்ளோஷருக்கு வந்து நல்லா வந்து கொண்டு வர முடியும். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது லிப் க்ளோஷர் வந்து நல்லா வரும் அவங்களுக்கு. ஸோ அடுத்ததா அப்படியே நம்ம வந்து கிராஜுவலா வந்து ஹார்ன வந்து குழந்தைங்களோட வாயில வந்து வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண வைக்கலாம். அதே மாரி வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த மாரி ரவுண்ட் ஷேப்டு ஹார்ன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ரவுண்ட் ஷேப்டு ஹார்ன் யூஸ் பண்ணும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஊதணும் அப்படிங்கிறது வந்து பிராக்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம வந்து கிராஜுவலா இந்த பவுன்ஸ் பண்ணும்போது அந்த ப்ளோ பண்றத வந்து ஸ்டாப் பண்ணி பவுன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே வந்து இந்த ஊதுறதுக்கு வந்து பிராக்டிஸ் குடுக்க ஆரம்பிக்கும். QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து குழந்தையோட லெவல் பேஸ் பண்ணி நாங்க வந்து அதில இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியர் தெரபிஸ்ட் எல்லாரும் வந்து அவங்களோட லெவல் பேஸ் பண்ணி நாங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் குடுப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து குழந்தைங்க வந்து அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல வந்து ஒர்க் பண்றனால வந்து குழந்தைங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே மாரி வந்து ஆன்லைன் தெரப்பில வந்து பேரண்ட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுப்போம். எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகுறது அப்படின்ட்டு. ஸோ அப்ப வந்து அவங்க வந்து லைக் பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்க கூட 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பிராக்டிஸ் வந்து 24 ஹவர்ஸும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து சீக்கிரமா ஃபாஸ்ட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது மூலமா வந்து நெறையா பேரு வந்து என்கிட்ட வர தெரபிக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நெறையா குழந்தைங்களுக்கு வந்து நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து நெறையா பிள்ளைங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கு வந்து இப்ப போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாரி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரது அப்படிங்கிறதுல வந்து நீங்க ஸ்டக் ஆயி ஃபீல் பண்றீங்கன்னா, கீழ குடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அது மாரி வந்து என்கிட்ட வந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க குடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கீழ குடுத்துருக்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி நெறையா டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாமும் நம்ம வந்து குடுக்கலாம். இந்த மாரி வந்து இப்டி பேப்பர் வச்சுட்டு, இப்டி ஊதுது, அந்த மாரி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண வைக்கலாம். நம்ம வந்து இந்த மாரி டிஃபரெண்ட் கலர் கலர் பேப்பர்ஸா நம்ம வந்து வச்சு குழந்தைங்கள பிலோவ் பண்ண வைக்கும்போது வந்து அவங்க குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டா வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து எப்படி இந்த ப்ளோயிங்ல வந்து ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி வேற வேற ஆக்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லி தரலாம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, அதே மாரி வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து ஸ்பீச் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோஸ்ல வந்து அத அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வந்து வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.